கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் அவ்வப்போது மிரட்டி வருவது அனைவரும் அறிந்ததே. ஈரான் போரை துவங்கிய பின் சிறிது காலம் அமைதியாக இருந்த ட்ரம்ப் தற்போது மீண்டும் கனடாவை சீண்ட துவங்கியுள்ளார். அதாவது கனடா பொருளாதார தொழில்நுட்ப மந்தநிலை என்னும் நிலைக்குள் சென்றுள்ளது. இந்த பொருளாதார தொழில்நுட்ப மந்தநிலை என்பது உண்மையான பாரம்பரிய மந்தநிலை அல்ல. ஒரு நாடு தொடர்ச்சியாக 2 காலாண்டுகளுக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சரிவை சந்திப்பதே பொருளாதார தொழில்நுட்ப மந்தநிலை என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே கனடா பொருளாதார தொழில்நுட்ப மந்தநிலைக்குள் சென்றுவிட்டதை சுட்டிக்காட்டி கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக இணைப்பது குறித்து மீண்டும் இடுகையொன்றை வெளியிட்டுள்ளார் ட்ரம்ப். அவரது இடுகையை கனடாவிற்கான அமெரிக்க தூதர் மறுபகிர்வு செய்துள்ளார். இந்த விடயம் குறித்து கனடா பிரதமரான மார்கானியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது ட்ரம்ப் வழக்கத்தை விட கூடுதலாக சமூக ஊடகத்தில் ஆக்டிவாக இருக்கிறார். அவர் வெளியிடும் ஒவ்வொரு இடுகைக்கும் பெடரல் அரசு பதில் சொல்லப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.